சமையலிலும் சரி, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களிலும் சரி வாழைக்காய் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையடி வாழையாக நம்முடைய குலம் வளரணும் அப்படின்றதுக்காக தான் வாழைக்காய் பயன்படுத்துவதா சில பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் சமைக்கிறதும் கண்டிப்பா சமைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு பின்னாடியும் புராணத்துல கதை சொல்லப்படுது. இந்த 4 காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா 1008 காய்கறிகளுக்கு சமமா சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி என்ன புராண கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை பார்க்கறதுக்காக போறாரு. அங்க போயிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட என்னுடைய வீட்டில் சிரார்த்தம் செய்ய இருக்கிறதுனால நீங்க என் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு வைக்கிறாரு. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் 2 பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள். இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏத்துக்கிட்ட விஸ்வாமித்திரர் எனக்கு 1008 காய்கறிகளை வைத்து உணவு சமைக்கணும் அப்படின்னு வசிஷ்ட முனிகிட்ட